சாயிராம். ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள். சாய்ராம் அனைவருக்கும் சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. சாய்ராம். பார்த்தீங்கன்னா, நம்ம சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில் நல்லா தாங்க இருப்போம். இன்னும் மேலும் மேலும் நம்ம ஸ்டேஜ்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போயிட்டே இருப்போம். நம்ம எந்த கட்ட உயர்வை நோக்கி நம்ம போனாலுமே நாம் நாமளாக தான் இருக்கணும். என்றைக்கும் நம்ம தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது நம்மளோட குணத்தினால. சரிங்களா? ஏன்னா கெட்டாலும் மீன் மக்களின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையை தாங்க நம்ம என்றைக்குமே வச்சுருக்கணும். ஏன்னா காசு ஆடுறவன்லாம் மற்றவங்களுக்கு தான். ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம உயர்ந்துட்டே போவோம். நம்ம மனசு மட்டும் இருந்த நிலையில் அமைதியாக அன்பாக அப்படியே இருக்கணுங்க. அதுதாங்க நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மதிப்பு. அதாவது அவருக்கு எடுத்து கொடுக்குற பேர். என்னோட குழந்தைங்க, சாய் குழந்தைங்க எல்லாருமே தங்கமானவங்க, செல்லமானவங்க, அன்பானவங்க, ஆதரவானவங்க, பண்பானவங்க, ஒழுக்கமானவங்க, இந்த மாதிரி பல விஷயம் உள்ள நற்பண்புகள் எல்லாமே உடையவங்களாக இருந்து நம்ம என்றைக்குமே அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் தான் இருக்கணும். அவருக்கு பெருமை சேர்க்கணுமே ஒழிய நம்மளோட பெருமை நம்மளை ஒன்றுமே செய்யாது. நான் நகை போட்டிருக்கேன் அப்படின்றது ஒரு பெருமையான்னு கேட்டாங்களா? கிடையாது. அது மற்றவங்களுக்கு ஏக்கப்படுறது. போடலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் போடணும், கண்டிப்பாக போடணும். பெண்கள்னால் நகை இருக்க ஆசைப்படத்தான் செய்வாங்க. காதுக்கொன்று கழுத்துக்கொன்று போதும். அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் கொலுசு போடுறது ஆசையாக இருக்கும். அவங்க கொலுசு போட்டு நடக்கிறத பார்க்குறதே ஒரு ஆசையாக இருக்கும். அது பெரிய பாவாடை தாவணிலாம் போட்டு கொலுசு போட்டால் சூப்பராக இருக்கும். அது யாருக்கு இப்போ இதெல்லாம் தெரியுது? இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் போடுறதே இல்லை. ஆனால் என்ன தான் ட்ரெண்டிங் வந்தாலும் ட்ரெடிஷ்னலான விஷயங்களை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்களா, நம்ம பெருமைன்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுமே பெருமைப்படத்தக்கதாக இருக்கக்கூடாது. மனுஷன்னா அவன் கேரக்டருக்கு அவன் பெஸ்ட்டாக பண்ணுறான்னா அவனோட உழைப்புக்கு அது ஊதியத்தை கடவுள் பார்த்து கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவன் அதை உயர்வாக கருதுறான்னா கருதட்டும். ஆனால் நாம் அவனை பார்த்து வைக்கக்கூடாது. நாமளும் மனுஷங்க தான். நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்து தான் நான் போகணும். ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே நிம்மதியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கணும். அதுதான் என்னோட பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். ஆனால் நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது நம்மளுடைய ஒழுக்கம், பண்பு, நேர்மை, அமைதி, அறிவு, இதெல்லாம் தான். சரிங்களா? ஆசையும் பேராசையும் நம்மளைய என்றைக்குமே பெருமைப்படுத்தாதுன்றதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெருமைனால் அழிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. பெருமையோடு நம்ம சேர்ந்து பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வெட்டாக இருந்து யாருக்குமே பெருமை சேர்க்காத ஒரு ஆளாக இருந்து வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லை. பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம படித்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிதான். சரி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு எனது வகுப்பு தோழனை அன்று சந்தித்தேன். இது ஒரு ஆர்டிக்கல். நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் அவரை ஒரு ஹோட்டல் லாபியில் மீண்டும் பார்த்தபோது அவர் எளிமையானவராக இருந்தார். அவர் எளிய உடைகளையே அணிந்திருந்தார். நான் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தேன். அவர் என்னிடம் நடந்து வந்து என்னை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்றார். என்னுடன் ஒப்பிடுகையில் என்னை விட கொஞ்சம் வசதி கம்மியானவராகவே தெரிந்தது. நாங்கள் தொலைபேசி எண்களையும் தொடர்பு விவரங்களையும் பரிமாறிக்கொண்டோம். என்னுடையதை கொடுத்தபோது அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண முடிந்தது. பெருமிதத்துடன் எனது புத்தகம் புதிய ரேஞ்ச் ரோவரில் அவர் வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று அவரிடம் சொல்லி அதை அவரிடம் காட்டினேன். அவர் மறுத்து அவர் ஏற்கனவே தனது காரை வரச் சொல்லி இருப்பதாக கூறினார். அது பழையதாக தோன்றியது. 2001 ஹோண்டா. மறுநாள் அவரை என் வீட்டில் மதிய உணவுக்கு அழைத்தேன். எனது வெற்றியும் செல்வச் செழிப்பையும் அவருக்காக காட்ட வேண்டும். நான் வசித்த பார்க்யூவுக்கு அவர் காரில் வந்தார். எனது வீட்டை பார்த்து அவர் ஈர்க்கப்பட்டார்.
அந்த வீட்டை லோன் போட்டு கடனில் தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். அவர் சிறு வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பதாக என்னிடம் கூறினான். நான் அவருக்கு எப்படி உதவுவது என்று கேட்டேன். அவர் நலமாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார். ஆர்வம் இருந்தால் கொஞ்சம் கடனை அடைக்க உதவுகிறேன் என்று கூட சொன்னேன். அவர் என்னை பார்த்து சிரித்தார். அவர் என்னை விரைவில் அவரது வீட்டிற்கு அழைப்பதாக என்னிடம் கூறினார். அவருடைய பழைய கார் வந்தது. என்னிடம் இருப்பவற்றிற்கு நான் கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருந்தேன். விரல்கள் அனைத்தும் சமமாக இல்லை என மனதுக்குள் நினைத்து கொண்டேன். நான் அதிர்ஷ்டசாலி. நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன். 2 வாரங்கள் கழித்து அவரை பார்க்க நானும் என் மனைவியும் சென்றோம். அந்த நண்பனின் அந்தஸ்தில் அவள் ஈர்க்கப்படாததால் கூட வர தயங்கினாள். கல்லூரியில் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் என்பதை சொல்லி என்னால் அவளை எளிதில் சமாதானப்படுத்த முடிந்தது. எஸ்டேட்டை பார்த்தோம். அவரது வீட்டிற்கு செல்லும் வழியை கேட்டோம். எங்களை வழிநடத்துபவர்கள் அவருடைய பெயரை கேட்டவுடன் மரியாதையுடன் பேசினார்கள். அது ஒரு எளிய ஆனால் அழகான வீடு. ஒரு 4 படுக்கை அறை பங்களா. முன்னால் 4 கார்கள் நிற்பதை பார்த்தேன். நாங்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்தோம். அது உள்ளே மனதை தொடும் அளவுடன் எளிமையாக நேர்த்தியாக இருந்தது. மதிய உணவு நன்றாக பரிமாறப்பட்டது. மதிய உணவின் போது அவர் எனது எம்டி பற்றி கேட்டார். அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார். அருகில் இருந்த அவர்கள் டேபிள் ஒன்றில் கம்பெனி கிஃப்ட் ஒன்றை பார்த்தேன். நான் பணிபுரிந்த கம்பெனியின் சுமார் 38 பங்குகளை அந்த கம்பெனி வைத்திருந்தது. அவரிடம் இது பற்றி விசாரித்தேன். அவர் சிரித்தார். அவர் என்னிடம் அந்த கம்பெனி தன்னுடையது என்று சொன்னார். இந்த பெரிய தோட்டமும் அவருக்கு சொந்தமானது என்றார். எப்போது சார் என்று கூப்பிட்டேன் என்று தெரியவில்லை. எனக்கு அவர் மீது பிரமிப்பு ஏற்பட்டது. பணிவு பற்றி நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஒரு பெரிய பாடம். தோற்றம் ஏமாற்றும். என் அசௌரியத்தை அவர் கவனித்தார். வீட்டிற்கு திரும்பும்போது நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். என் மனைவி பணிவாகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தாள். அவள் மனதில் உள்ள எண்ணங்களை என்னால் உணர முடிந்தது. கார் கண்ணாடியில் நான் என்னையே பார்த்தேன். கடன்கள், அதிக சுமைகள் ஆகியவற்றில் வாழ்கிறேன். ஆனால் எனக்கு சம்பளம் கொடுப்பவர் மிகவும் அமைதியானவர், எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். உண்மையில் ஆழமான ஆறுகள் அமைதியாக ஓடுகின்றன. மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று வாழ்வதை விட உங்கள் நிம்மதிக்காக வாழுங்கள். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் ஆழமான பாதிப்பை உண்டாக்கிடும். இந்த கதை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததில்ல. இத்தகைய நாளில் நாமளும் பெருமையோட, அதாவது நற்பண்புகளால் கிடைக்கிற பெருமையை மட்டும் வச்சுக்கலாம். வீணான ஆடை ஆபரணங்களால் கிடைக்கிற பெருமையில வச்சு வாழ வேண்டாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு சாயப்போட பிளஸிங்ஸ் என்ன தெரியுமா? நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌதீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்தும் சுபமாக நடக்கும் அப்படின்னு இந்த அற்புதமான நாளில் நம்மளுக்கு ஆசை கூறியிருக்கிறார். நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்த நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய். உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காக வருகிறது என்றால் அது உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் கலந்து உன்னை பரிசுத்தப்படுத்தவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்னைக்கும் நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிறத தவிர்த்து வேறு வழியை பார்க்காம சந்தோஷமாக வாழலாம். இந்த பெருமைன்றதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சரியா? ரொம்ப ரொம்ப அடக்கமாக பணிவாக இருக்கணும். அந்த அடக்கத்தின் மூலமும் பணிவோடவும் இருந்து பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து நாமளும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான எல்லா வழிவகைகளும் நம்மளுக்கு வந்து அடையும். அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.